முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். மேஜிக்ங்கிறது சமூகத்தோட குறிப்பிடத்தக்க அங்கம்னு, அதுக்கும் சமயம் மற்றும் அறிவியலுக்கும் இரத்த சம்பந்தம் இருக்குதுன்னு சமூக விஞ்ஞானியான மார்சல் மாஸ் தன்னோட ஆய்வின் முடிவுல கூறியது. மேஜிக் மனித வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சதுங்கிற கருத்துக்கு பலம் சேர்க்கிறதா இருந்துச்சு. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஹாய். உங்க பேர் எங்கிருந்து வரீங்க? My name is Riddhi. I came from Vepari. From Chennai only, Vepari. சென்னை, எல்லாரும் சென்னையில இருந்து தான் வரீங்க. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12th standard. I'm studying 12th standard. ஓகே ஓகே. நீங்க என்ன நான் ஒரு ஸ்கூல் சின்ன குழந்தை ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். வெரி குட். ஓகே. இப்போ பொதுவாக வந்து மேடையில் தான் மேஜிக்குங்கிற நிகழ்ச்சி நடக்கும். மேடை ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய லைட்ஸ் எல்லாம் வச்சு அங்கே பிரம்மாண்டமான மேஜிக் நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் நம்மளோட மேஜிக் வந்து ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. இந்த ஸ்ட்ரீட் மேஜிக்னு சொல்கிறோம். திஸ் அ க்ளோஸ்அப் மேஜிக். உங்கள் பக்கத்துலேயே நடக்கக்கூடிய மேஜிக் பேர் தான் இந்த க்ளோஸ்அப் மேஜிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை தான் உங்களுக்கு வேண்டிய நான் இன்றைக்கி பண்ண வந்திருக்கேன். ஓகே. ஸோ மேஜிக் இன்ட்ரெஸ்ட் அவங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே. யாராவதுக்கு மேஜிக் தெரியுமா இங்கே? இல்லை. சரி, பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி, என்னோட கையில் ஒரு கிளாஸும் இதில் வந்து கோக்கும் இருக்குது. கிளியர்? என்ன பண்ணியிருக்கேன்? டம்ளர்ல வைன் கிளாஸ்ல ஊத்தி இருக்கீங்க. ஓகே. சும்மா நீங்க யார ஃப்ரண்ட்ல வந்துருங்க. யார் வேணாலும் நீங்க வாங்க. அவங்க ஓகே. கம் திஸ் சைடு. ஓகே. இப்படி நில்லுங்க. கையில வச்சுங்க. வெரி குட். ஓகே. பிடிச்சிங்க, கீழே விட்டுறாதீங்க. ஓகே. இப்படி பார்த்து நில்லுங்க. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. ஓகே. உங்க கையில் என்ன இருக்கு? கோக் இருக்கு. ஓகே. கையில் வைங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. கோக்கு உங்க முன்னால நான் அப்படியே இது வச்சிருக்கேன். ஒரு செகண்ட்ல இதை ப்ளோ பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. 1 2 வாட்டர் தான் என்றைக்குமே உடலுக்கு வந்து சிறந்த இது, நல்ல விஷயமா. அதனால நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இந்த மாதிரி வாட்டர் தண்ணி நிறைய எடுத்துங்க வெயில் டைமு. அதனால டயர்ட்னஸ் இருக்காது. அதனால இந்த மேஜிக் நான் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் ஏதாவது இருக்கா? கிளியரா? இது பாருங்க, கீழே பிடிச்சிங்க, கீழே விட்டுறாதீங்க. ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த பாட்டில் வந்து இது ரொம்ப சாலிடானது. உடையுமா? இப்படி தட்டினா உடையாது. கல் இது எப்படியெல்லாம் இது வந்து உடைக்க முடியும்?
கீழே போட்டால் உடஞ்சிடும். ஓகே, இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா செக் பண்ணி பார்த்துங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஏதாவது இருக்கா? ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. எல்லாரும் அப்படியே பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க, அதில் ஏதாவது இருக்கா? ஓகே, கோக். எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்க. இது வந்து ஒரு சாதாரண பாட்டில் தான். ஓகே, சாலிட், ரொம்ப சாலிடான இது. ஓகே, ஸோ இந்த பாட்டிலை இதை இப்படி ஊதி உடைக்க முடியுமா? இப்படி கை வச்சுட்டு ஊதுன்னு உடைக்க முடியுமா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். கை வச்சுங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஊதி பெருசு பண்ண முடியுமா? பாட்டிலை பலூன் தான் பெருசாகும், பாட்டில் பெருசாகுமா? மேக்ஸிமம் கை வச்சு ட்ரை பண்ணு. யூ ட்ரை திஸ். நல்லா நீ ஃபோர்ஸ் எனர்ஜி. நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி சும்மா இப்படி கை வச்சு பயப்படாதீங்க. சும்மா கை வச்சு ஊதி பாருங்களேன். பலூன் மாதிரி பெருசாகுமா பாட்டில்? இவ்வளோ பெருசு? ட்ரை பண்ணி பாருங்க மேடம். நீங்க சும்மா ஒரு சாம்பிள் ஏதாவது. என்ன மேடம்? இல்ல கண்ணாடி கிளாஸ் புட்டி எங்களால ஊத முடியுமா? பலூன் கொடுத்தானோ ஊதி கொடுத்துருவோம். ஓகே, பலூன் இருந்தா ஊத முடியும், பட் கிளாஸ் ஊத முடியாதுன்னு இருக்கீங்க. டம்ளரில் ஊற்றப்பட்ட கோக் தயாவின் கட்டளைக்கு அடிபணிந்து தன்னை தண்ணீராக மாற்றிக்கொள்ள பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதைத் தொடர்ந்து தயா கோக் பாட்டிலை கையில் எடுத்திருக்கிறார். நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு. பார்வையாளர்களிடம் கோக் பாட்டிலை கொடுத்த தயா அனைவரையும் ஊதி பார்க்கும்படி கேட்டுக்கொள்ள தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து எதுவும் நடக்கவில்லை என கூறி திருப்பி தருகின்றனர். கிளாஸ் புட்டி எங்களால ஊத முடியுமா? பலூன் கொடுத்தானோ ஊதி கொடுத்துருவோம். ஓகே, பலூன் இருந்தா ஊத முடியும், பட் கிளாஸ் ஊத முடியாதுன்னு இருக்கீங்க. என்னோட மேஜிக் எனர்ஜியில நான் என்ன பண்றேங்கிறத பாருங்க. Oh my God. Oh my God. I know. Oh my God. அப்படியே
ஓகே திஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ஓகே எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் ஓகே ஜஸ்ட் ஐ மிக்ஸ் த பேக் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் திஸ் ஆல் டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் இதுவும் ஒரே மாதிரி கிடையாது ஓகே எவ்ரி கார்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஐ மிக்ஸ்டு வெரி வெல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் உங்கள் முன்னாலேயே ஓகே கட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை கூட நீங்கள் பார்த்துருங்க இதில் எல்லாமே டிஃப்ரெண்டான கார்டு ஓகேங்களா ஓகே ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் சூஸ் எனி ஒன் கேன் ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் எடுக்கலாம் இதிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து எந்த கார்டு வேணாலும் எனி ஒன் கார்டு சூஸ் எனி ஒன் நீங்கள் ஏதாவது ஒரு கார்டு எடுத்துங்க எனக்கு காட்ட வேணாம் சீக்ரெட்டாக பார்த்துங்க சீக்ரெட் ஓகே எனக்கு தெரியக்கூடாது நீங்கள் எல்லாரும் கூட அதை கார்டை பார்த்துக்கலாம் ஓகே மேடம் நீங்கள் கார்டை உங்களுக்கு தான் தெரியும் என்ன கார்டு எடுத்தீங்கன்னு ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடு வர முடியுமா இந்த இடத்துல இப்படி பார்த்துன்னு இல்லைங்க ஐ ரீட் இன் யுவர் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கார்டை பற்றி நினச்சிக்கங்க ஓகே த ஃபோக்கஸ் த கார்டு எனக்கு தெரியாது 52 கார்ட்ஸ் இருந்தது ஏதோ ஒரு கார்டு நீங்கள் எடுத்தீங்க என்ன கார்டுன்னு நீங்கள் எங்கிட்ட காட்டல ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா சரி நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன் பேடு என்னோட கையில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது நீங்கள் நினச்சிக்கங்க அந்த கார்டை நான் வந்து இதில் ட்ராயிங் பண்ண போகிறேன் ஓகே இது கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் ஓகே ஜஸ்ட் திங்க் பண்ணிவிடுங்க சொல்ல வேணாம் என்ன கார்டுங்கிறது கிளியர் கார்டை மட்டும் மனசில் நினச்சிங்க வேறு எதுவும் நினைக்க வேண்டாம் ஸ்கூல் ப்ராப்ளமோ இல்லை இங்கே நாளைக்கு எந்த இடம் சுற்றி பார்க்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாது இந்த கார்டை மட்டும் ஒரு 2 minutes நினச்சிங்கன்னா போதும் ஓகே திங்க் இந்த கார்டு வந்து எஸ் உங்கள் கண்ணில் எனக்கு தெரியுது ஓகே ஃபஸ்ட்டு நான் கார்டை ஓப்பன் பண்ணி காட்டணுமா இல்லை நீங்கள் உங்கள் கார்டை ஓப்பன் பண்ண போகிறீங்களா என்னோட கார்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டணும் நம்பிக்கை இல்லை ஓகே சரி நான் வந்து என்னோட கார்டை நான் டெயின் பண்ண போகிறேன் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே என்னோட கார்டு வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேடு உங்கள் கார்டு என்ன கார்டு இட்ஸ் நாட் ராங் ஷோ த கார்டு நோ ப்ராப்ளம் 7 of 40 அப்படி காட்டுங்களேன் இல்லை நான் மிஸ்டேக் பண்ண கிடையாது ஒரு பேக்கில் முதல் கார்டு ஏஸ் இருக்கும் திஸ் இஸ் a பேக் இதில் 52 கார்ட்ஸ் இருக்கு இதில் வந்து 54 கார்டு இருக்கு அதில் ஒரு கார்டு தான் முதல் கார்டு தான் இது நான் உங்களுக்கு காட்டி இதோட பேக் தெரியுதா இந்த பேக் அப்படியே நான் வச்சுருக்கேன் பட் உங்கள் கார்டை மட்டும் இதுலேருந்து நான் வெளியே எடுக்க முடியும் ஓகே வாட்ச் வெரி கிளியர் இப்போது இதில் வந்து 52 கார்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு பேக் தான் நான் வரைஞ்சிருக்கேன் ஒரு பேக்கோட முதல் கார்டு தான் ஏஸ் ஆஃப் ஸ்பேட் ஓகே வாட்ச் வெரி கிளியராக வாட்ச் பண்ணுங்க உங்கள் கார்டு இது வந்து 7 of 14 கரெக்டா இந்த கார்டை அப்படியே நான் எடுத்துறேன் கிளியராக வாட்ச் பண்ணுங்க இது தேய்ச்சி பாருங்க மூவ் ஆகுதானு தேய்ச்சி பாருங்க this your card okay 7 of 14 okay இது தேய்ச்சா இதுவும் நகராது இந்த கார்டு okay 7 of 14 நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே சும்மா என்ஜாய் பண்ணலாம் சொல்லி வந்தோம் பட் ஜிஆர் டிவிலேருந்து அருமையான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக காமிச்சாங்க அந்த பாட்டில் உடஞ்சது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது எங்களுக்கு அதை பிலீவ் பண்ணவே முடியல எங்களால் ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த சார் எங்களுக்காக ரொம்ப 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 நாங்கள் நன்றி சொல்கிறோம் ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம் எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் This is an unexpected entertainment that we have received. We came here for the amusement rides,
but we were asked to come and witness this show. And I think it's been a lovely little entertainment that we've had. And I must thank Daya and the JR TV team for this beautiful entertainment that we've had this morning. And we have watched this very close magic, and I think my staff have really enjoyed themselves. Yes, and thank you very much for giving us this opportunity. கடினமான கண்ணாடி பாட்டிலை மந்திர சக்தியால் ஊதி உடைத்தெறிந்த தயா காடுகளிலும் மாயா ஜாலத்தை அரங்கேற்றி அதிர வைத்தார். தயாவின் அடுத்த அதிசயத்தை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, என்னோட மேஜிக்கலோட என்ன ஸ்பெஷல்னா, என்னோட பொருள் எது வச்சு நான் பண்ணுறது கிடையாது. உங்கள் கையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அதை வச்சு என்னால் மேஜிக் பண்ண முடியும். உங்கள் கையிலேருந்து கோல்டு ரிங் கொடுத்தீங்கனாலும் பண்ணலாம், இல்லை செயின், மோதிரம், வாட்ச், கீ. மாயா ஜாலங்களை நிகழ்த்தி காட்டுவதற்கென பிரத்யேக பொருட்கள் எதையும் தன்னுடன் கொண்டு வராத தயா பார்வையாளர்களிடமிருந்தே பொருட்களை கேட்க ஒருவர் தன்னிடம் இருந்த சாவிக்கொத்தை தருகிறார். ஓகே, உங்கள் வீட்டு கீ நிறையா இருக்குது. இதிலிருந்து நான் ஒரு கீ எடுத்துட்டு அதை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இந்த கீ நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கீ நீங்கள் வச்சுருந்தா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீ மெட்டல் தானே, அதில் வேறு ஏதாவது இருக்காது. சாலிட் கீ. தயாவின் பார்வை பலம் சாவியின் மீது பாய அது தானாக நகர்கிறது. இதைத் தொடர்ந்து பார்வையாளருடைய அந்த கீ தயாவிற்கு அடிபணிந்ததை பாருங்கள். ஓகே, இது மூவ் ஆகுமா? இது பாருங்கள், இது நகர்த்த முடியுமா? அந்த கீயோட இதை வாய்ப்பே இல்லை.
இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஏதாவது இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நல்ல ஃபோர்ஸு ஃபோர்ஸை நீங்கள் தள்ளி நகருதான்னு பாருங்கள். அவர் சார் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் சார் ட்ரை பண்ணு. இது ஓட்டம் தூரம் பண்ண முடியாது இது வச்சுட்டு. இழுத்து பாருங்க, மாறுதா? கையிலே கிட்டியே க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னும் இந்த கீ தான் இன்னும் மாற்றியே தரல, இப்படியே தான் இருக்குது. வீட்டுக்கு போய் மாறும்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டுக்கு பண்ண தான் தெரியும், இது போய் பார்த்தா தான். நானும் இது வரைக்கும் லைவாக ஷோ எதுவுமே பார்த்ததில்ல, ஸ்டேஜில் தான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க உள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது மேஜிக் அப்படின்னே போகுது. ரியலாக இன்றைக்கி தான் நான் லைவ் மேஜிக்கை பார்த்துருக்கேன். 100% நான் அதை பிலீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.